இன்னும் நானும் கன்ஃபார்ம் பண்ணீங்களா சிஸ்டர்? எனக்கு புரியல அந்த இடத்துல. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா சிஸ்டர்? ஆனா நல்ல ஒரு காமெடி குடுத்துருக்கீங்க. எனக்கு வந்து அந்த ஹியூமரிங் வரல. இன் இன்னைக்கா? ஓகே, ஓகே. இந்த காலேஜ் விஷயத்த வச்சு சொல்றீங்களா? ஓகே எஃப் ப்ரோ. சீக்கிரமா அரியர்ஸ் எல்லாம் முடிங்க. டுகெதர் லைவ் வந்து இன்னைக்கு மோஸ்ட்லி நம்ம பாடல்கள் போடாம எல்லாருக்கும் பிடிச்சு அவங்களே வந்து சுயமா பாடுறது வந்து இளங்கோ கிருஷ்ணன். சரிங்களா? இளங்கோ கிருஷ்ணனுக்கு ஒர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. வாரத்தில முதல் நாள் இல்லையா? கொஞ்சம் பிஸியா இருப்பாப்படி. செகண்டரி நான் பாடுனேன். 3 ஒன் வந்து இன்னொருத்தவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. 2, 3 பேர் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதில நம்ம வந்து லிரிக்ஸ் பாடாம ஸ்டாப் பண்ணவங்க நெறைய பேர் இருக்காங்க. என்னால லிரிக்ஸ் போட்டு கான்ஷியஸா வந்து லைவையும் படிக்க முடியலைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது மட்டும் இல்லாம சில இப்போ ஆப்ஸ் வந்து லிரிக்ஸ் வந்து எடுக்க முடியல. அது இங்கிலீஷ்ல தான் இருக்கு. நான் அப்படியே தான் பாடுறேன். எனக்கு இங்கிலீஷ்ல போட்டிருக்கும். நான் அப்படியே இப்போ வந்து இந்த ஃபோன்ல இங்கிலீஷ்ல தான் வரும். நான் பாடிடுவேன். ஆனா, அத போட்டா வேணாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அத ஸ்டாப் பண்ணிட்டேன். நெறைய பேர் டுகெதர் லைவ் வரது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஹைலைட் இன்னைக்கு நான் தான கன்ஃபார்மா பண்ணிட்டீங்களா? ஆமா எஃப் ப்ரோ. நிச்சயமா வந்திருக்கு. ஏன்னா நீங்க குடுத்துருக்கிற விஷயம் அப்படி. எத்தன அரியர் சொன்னீங்க இல்லையா? அத அப்படியே கவர் பண்ணியிருப்பாங்க. இது கூட நல்லா தானே இருக்கு சிஸ்டர். ஆமா. அந்த நான் ஒண்ணு சொல்லவா? நான் எல்லா சேனல்லயுமே பாருங்க. அந்த ஹைலைட் மட்டும் போய் பாருங்களேன். ரொம்ப காமெடியா இருக்கும். சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் கரெக்ட்டா எடுத்திருக்கும். சில நேரங்கள்ல நம்மளே எடுக்கலாம். 2 ஆப்ஷனும் இருக்கு. இது கூட நல்லா தானே இருக்கு சிஸ்டர். நான் ஒண்ணு சொல்லவா? தேவி அக்கா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம லைவ்ல வரும்போது இருக்காங்களான்னு தெரியல. அவங்க இல்லாதப்ப பேசுறேன். நான் பட் நல்ல விஷயங்கள் தான் பேசுறேன். ஃபர்ஸ்ட்டு அவங்க நம்ம லைவ்ல வரும்போது லாஸ்ட்டு ஜூலை இல்லைன்னா இதே ஆகஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன் அவங்க வரும்போது. மேபி. அழகழகா வந்து கவிதைகள் போட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு தேவி அக்கா நம்ம லைவ்ல வந்தபோது கவிதைகள் தான் போட்டாங்க. போடும்போது தயக்கத்தோடயே போடுவாங்க. "போடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போடும்போது, நாங்க, திலகம் அக்கா நெறைய பேர் அப்ப இருப்போம். அப்ப சொன்னது என்னன்னா, "நீங்க போடுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாரி. உங்களுடைய திறமைகள் ஏதோ நம்மளது ஒரு பெரிய கிரேட் சேனல்லலாம் நான் சத்தியமா சொல்லவே இல்லைங்க. ஏதோ நம்ம லைவ் போடுறோம், அத போஸ்ட் பண்றோம், பார்க்குறாங்க. மேபி அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க போடுங்க அக்கா, நான் படிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுவாங்க. அப்போ அவங்க திறமைகள் வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல விதமா அத பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான், "என்னங்க பெரிய சேனல் வச்சிருக்கீங்க. ஓகே, ஓகே. நாங்கலாம் இவ்வளோ தான் பாட முடியும்." அப்படியெல்லாம் நான் யாரையுமே சொல்லல. யார் எப்படி பாடினாலும் நல்லாருக்கு, நல்லாருக்குன்னு உண்மையிலேயே எனக்கு நல்லாருக்குங்க. அதனால தான் நான் நல்லாருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு சங்கீத ஞானம்ங்கிறது அவ்வளோதான். நம்ம வந்து பெரிய பாடகி அளவுக்கு, பாடகர் அளவுக்கெல்லாம் நம்ம வந்து முறையா கத்துக்கிட்டு வந்து பாடுறது கிடையாது. ஸோ, அத கேட்கும்போது அந்த மியூசிக் இல்லாம அவங்க பாடுறது வந்து ஓரளவு ஒரு 20% டூ 50% கம்மியா தான் இருக்கும். ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்ப வந்து நம்ம சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கும் கீழ வந்து எனக்கு பாடவே தெரியாது. என்னால பாட முடியாது அப்படின்னு சொல்றவங்கள கூட, இல்ல வாங்க பாடுங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து அ அந்த கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்ப வந்து சரியா பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற திறமை வந்து ஒழிஞ்சிட்டு இருந்திருக்கு. ஆனா அவங்களுக்கே தெரியாது. யார் ஒருத்தவங்க பூஸ்ட் அப் பண்றாங்களோ, அந்த இடத்துல அவங்க முதுக பிடிச்சு தள்ளின மாதிரி, போ அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து சரியான முறையில பயன்படுத்தினவங்க இன்னைக்கு நெறைய இடத்துல அழகா ஷைன் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நமக்குள்ள இருக்கிற ஒரு திறமைய வந்துட்டு 4 பேர் கேட்குற மாதிரி வந்து ஒரு இடத்துல நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது சரியா பயன்படுத்திக்கணும். அத விட்டுட்டு நம்ம வந்து பொதுவுல வந்து உட்காந்து கீழ இருந்து நம்ம மெசேஜ் போடுவோம். மேல வந்து 1000 கொஸ்டின் வந்து கேட்கக்கூடாது. நம்ம எதுக்கு வந்தோம் அத பார்க்கணும். நம்ம பாட வந்திருக்கோமா பாடணும். சரியா பாடணும். பாடுறது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கிட்டு பாட வரணும். அப்படி இருக்கும்போது கீழ இருக்கிறவங்க வந்து அத வந்து நல்லா கேட்பாங்க. ஸோ அந்த சேனலுக்கும் ஒரு சந்தோஷம். அந்த சேனலோட அட்மினுக்கும் சந்தோஷம். பாட வர்றவங்களுக்கும் சந்தோஷம். மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதத்தான் நான் சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் போற லைவ் எல்லாம் என் பெயர் தான் வரும் சிஸ்டர். ஹைலைட்ல. கண்டிப்பா. நீங்க சப்போர்ட் பண்றதுனால, நெறைய மெசேஜ் குடுக்கறனால அந்த மாரி வரும். சிஸ்டர் உங்க வெட்டிங் ஆனிவர்சரி வருமே. முடிஞ்சிருச்சு ப்ரோ. லாஸ்ட் ஜூன் 5த் 5, 6 முடிஞ்சிருச்சு. வெட்டிங் ஆனிவர்சரி முடிஞ்சிருச்சு. ரொம்ப சூப்பரா கொண்டாடினோம்.